இப்போ நம்ம பார்க்கிங் மிஷின் டெமோ பார்க்குறோம். இந்த பார்க்கிங் மிஷின் பார்த்தீங்கன்னா தேட்டரில் யூஸ் பண்ணுற மிஷினு. இப்போ இது எப்படின்னு டெமோ உங்களுக்கு சொல்லித்தரேன். டி பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா பைக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இப்போ பைக்கோட வெஹிக்கிள் நம்பர் டைப் பண்ணுறீங்க. டிஎன் வடி ஷிஃப்ட் பட்டன் அழுத்திட்டு வெஹிக்கிள் நம்பர் டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு பிரிண்ட் வந்துடும். அடுத்து இதிலே பார்த்தீங்கன்னா கார் ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கார் வரும். நோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கார் வந்துடும். காரோட வெஹிக்கிள் நம்பர் டைப் பண்ணுறீங்க. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட மிஷின் டெமோ. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸில் மந்த்லி பாஸ் மட்டும் ரன் பண்ணுறாங்க. அதுக்கு ஓ பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி பாஸ் 30 டேஸ்னு வரும். ஸோ அந்த மந்த்லி பாஸ் ஓகே கொடுக்குறீங்க. வெஹிக்கிள் நம்பர் டைப் பண்ணுறீங்க. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட பார்க்கிங். இதில் மொத்தமாக கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்க்குறீங்க அப்படின்னா ஒய் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க. ரிப்போர்ட்டை ஓகே கொடுக்குறீங்க. ரிப்போர்ட் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிக்கிறீங்க. ரிப்போர்ட் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணோன்னே இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் கன்சாலிடேட் வரீங்க. கன்சாலிடேட் ரிப்போர்ட் ஓகே கொடுக்குறீங்க. இதில் இன்ஸ்லிப் நம்பர் கொடுக்குறீங்க. என்னைக்கு டேட்டில் நம்ம பிரிண்ட் எடுக்க போகிறோம்னு கேட்குது. நம்ம டேட்டு செலக்ட் பண்ணுறீங்க. ஓகே கொடுக்குறீங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ மொத்தமாக வெஹிக்கிள் உள்ளே வந்துட்டு போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இது ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கான ஓப்பனிங் க்ளோசிங் அப்படி மாதிரி தனித்தனியாக பிரித்து வரும். இதே வந்து இன்ஸ்லிப் அவுட்ஸ்லிப் கன்சாலிடேட் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். பைக்கில் மொத்தம் 3 பைக் என்ட்ரி போட்டிருக்கோம். மந்த்லி பாஸில் 1 போட்டிருக்கு. காரில் 1 போட்டிருக்கு. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட மிஷின். இதில் எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ.